இப்போ நேற்று கூட நம்ம விஜய் சேதுபதி வந்து கலையரசனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, அவ்வளோ பீப் போட வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கலையரசன் பிக் பாஸ்குள்ளே வராருக்கும் போது ஒரு பின்பம் எல்லாருக்கும் இருந்துச்சு. சரி, ஒரு வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து பிக் பாஸ்குள்ளே வராரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், எந்த ஒரு வேல் ரெக்கார்ட் பண்ணவனும் இப்படி தரங்கெட்டு இவ்வளவு ஆபாச வார்த்தைகள் பேசுவானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம இதை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசுகிறதுக்காக தான் இந்த மாதிரி கிரிஞ்சு கோமாளித்தனம் பண்ணுறவங்களையோ இல்லை வந்துட்டு ஆபாச வார்த்தைகள் பேசுகிற ஒரு போலி சாமியாராக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேசும் பொருளாக மாறுதில்லை. ஏன்னா அவன் டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க காட்டுறதில்லை, அவங்க காட்டணும்னு நினைக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒயில்டு கார்டில் வந்து என்ட்ரி கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி திவாகர்ட்ட பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரீக்ரியேஷன் தானே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் ரீக்ரியேஷன் பண்ணல, நான் ரீக்ரியேஷன் என் ஓன் ஸ்டைலில் பண்ணுறேன், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம். ஒரு 4 பேரோட கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு திரும்பி வருது. இதில் நீங்கள் வந்து பார்வதின்னு சொல்கிறத தாண்டி பச்சொந்தின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஆளாக இருக்கட்டும், இப்போ கமருதீன்கிட்டே நல்லா பேசுறது, கமருதீனை பற்றி பின்னாடி போய் தப்பாக பேசுறது, இப்படி எல்லார்கிட்டையும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பேசி இது எல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது உண்மையிலே அந்த டெலிவிஷன் இது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா? ஸ்கிரிப்டுங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நிறையா மீம் பேஜஸ் நிறையா இதுலேயே கூட நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்காகவே நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். என்னை கேட்டால் இந்த சீசனில் அதிகமாக ஹேட்ரட்டோ அதிகமாக வெறுப்பு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா கண்டஸ்டன்ட் தாண்டி ஆங்கருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. பிக் பாஸ் வந்ததுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக, ஏன்னா நீங்கள் அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை நீங்கள் நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எவிக்ஷன் பண்ணுங்கன்னு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த சீசன் அவரோட கடைசி சீசனாக இருக்கலாம். ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் ஒரு சோஷியல் ஸ்பீக்கர் திரு சையத் அவர்கள் வந்து இணைந்திருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். கடைசி வீடியோவில் நம்ம தான் பேசியிருந்தோம், அதாவது திவாகர் வந்து இவரை ஏன் மறுபடியும் இன்டர்வியூ கூப்பிட்டு பெருசாக்கி விட்றீங்க, இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் தான் வந்து இவங்களை வளர்த்து விட்றது அப்படிங்கிற மாதிரி அவரை பிக் பாஸ்க்குள்ளே கூப்பிட்டு, ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் பிக் பாஸ்க்குள்ளே கூப்பிட்டு இப்போது 4வது வாரம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. சரி, இவரை மட்டும் கூப்பிட்டாங்களே, இவரை ஏங்க கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தால், அவரை தாண்டி நிறைய பேர் வந்து அங்கே ஒரு சில முகம் சுளிக்கும் வைக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நம்ம என்ன நினைக்கிறோன்றதை தாண்டி இப்போ நம்ம இதை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசுகிறதுக்காக தான் இந்த மாதிரி கிரிஞ்சு கோமாளித்தனம் பண்ணுறவங்களையோ இல்லை வந்துட்டு ஆபாச வார்த்தைகள் பேசுகிற ஒரு போலி சாமியாராக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரிப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆட்களையெல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேசும் பொருளாக மாறுதில்லை. இப்போ வேறு யாரையோ ஒருத்தரை போட்டிருந்தாலோ இல்லை வேறு யாரையோ ஒருத்தரை கொண்டு வந்திருந்தாலோ நம்ம இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுவோமா, இது விவாதத்துக்கு உள்ளே வந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. ஸோ இது ஒரு பேசும் பொருளாக மாற்றி இந்த பிக் பாஸை வந்துட்டு இன்னும் நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களுடைய ஷோ டிஆர்பிக்காக, அவங்களோட ஷோவை ப்ரமோட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை சரி, இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதோட வரைமுறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? ஒரு நேஷ்னல் டெலிவிஷன் இருக்குது அப்படிங்கும்போது அங்கே அவங்க பண்ணட்டும், 24 மணி நேரம் லைவில் இருக்கிறதும் இருக்கட்டும். இருந்தாலும் அந்த 1 hour போடுறதுங்கிறதே எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது, இல்லைன்னா அப்படி லைவ் போகிறது கூட போட்டோம், அத்தனை கேமராஸ் இருக்குது. ஒரு சில பேர் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னொருத்தவங்க அங்கிட்டு வேறு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க பேசுகிறது வந்து காட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதை மாற்றி விடலாம்ல, அந்த ஒரு விஷயமும் இல்லை நான் இதை காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறது எந்த வகை? ஏன்னா இப்போது டிவி சேனலுக்கு சர்டிஃபிகேட் இருக்கா, இவங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா, இவங்க மட்டும்தான் ஆக்சசபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, பசங்க சின்ன பசங்க எல்லாரும் பார்ப்பாங்க. இதை யாருமே கேட்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு வேல்டான பாயிண்ட்டு. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி தேட்டரில் வந்து சென்சார் போர்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 18+ ஏ ரேட்டிங் கொடுத்தா 18+ பீப்புள் தான் அலோவ் பண்ணுவாங்க, U/A ரேட்டிங், இந்த மாதிரி ஒரு வரைமுறை இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இந்த படங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஓடிடிஸில் வந்துட்டு இருக்கான்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா ஓடிடிங்கிறது அது நம்ம தனிப்பட்ட விருப்பம், நம்ம லாகின் பண்ணி போகிறோம். பட் டிவி சேனலுங்கும் போது ரிமோட்டுங்கிறது வந்து அதில் எந்த ஒரு நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இல்லை யார் வேணாலும் அதை நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்கலாம். ஆனால் ஏன் இந்த வரைமுறை அப்படின்னு வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி
இப்போ அந்த ஷோவில் அவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் பிக் பாஸ் பார்ப்பீங்களா? நான் இப்போ இந்த சீசன் மட்டும் இதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். நிறைய உண்மையெல்லாம்ன்றதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நான் அப்புறம் வரேன், ஏன் இந்த சீசன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு. இப்போ இந்த மாதிரி வரைமுறை ஏன் வருதுன்னா, இப்போ இந்த சீசனில் வந்துட்டு இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவ்வளோ பேர் உள்ளே நடந்துக்கிறாங்கல்ல. ஆனால் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் அவங்களுடைய முகங்கள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கும், அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் கண்டென்ட் கிடச்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ மீதி பேர்லாம் உப்புக்கு சப்பானியாக உள்ளே இருக்காங்களா, இல்லை அவங்க உள்ளே எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவங்க டிவி சேனலை பொறுத்த வரைக்கும் அவங்க தெளிவாக இருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க காட்டுறதில்ல, அவங்க காட்டணும்னு நினைக்கிறது மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு நம்ம தான் வந்து இதில் விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இங்கே இது நடக்குதுப்பா அது நடக்குப்பான்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். அங்கே அதோட இன்னும் நிறையா நடந்திருக்கும். அது எல்லாமே அவங்க காட்டுவாங்களான்னு கேட்டால், ஏன்னா அட்ட டயத்தில் எல்லா கேமரா ஓடினாலும் அவன் எந்த கேமராவை லைவ்ல காட்டணும்னு நினைக்கிறானோ அது மட்டும் தானே நமக்கு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் அந்த விஷயத்த சென்சார் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கட் பண்ணிட்டு தான் ஃபில்டர் பண்ணி தான் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? ஃபில்டர் இதோட இன்னும் நிறைய நடந்திருக்கலாம். நமக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கே நமக்கு இவ்வளோ கோவம் வருது. இப்போ வந்து இப்போ நேற்று கூட நம்ம விஜய் சேதுபதி வந்து கலையரசனை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பாரு, அவ்வளோ பீப் போட வேண்டியது இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கலையரசன் பிக் பாஸ்குள்ளே வராருக்கும் போது ஒரு பின்பம் எல்லாருக்கும் இருந்துச்சு. சரி, ஒரு வேல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு, அவர் வந்து பிக் பாஸ்குள்ளே வராரு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், எந்த ஒரு வேல் ரெக்கார்ட் பண்ணவனும் இப்படி தரங்கட்டு இவ்வளவு ஆபாச வார்த்தைகள் பேசுவானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு வேல் ரெக்கார்டே பண்ணியிருந்தாலும் அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அவனோட கேரக்டர் அப்படிங்கிறது வந்துட்டு வருது. அது வந்து இவ்வளோ ஒரு லைவ் ஷோவில் ஒரு நேஷனல் டெலிவிஷனில் இவ்வளோ பேர் போகும்போது இப்படி ஒரு தரங்கட்ட வார்த்தைகள் நம்ம பேசுகிற விஷயங்கள்னால எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறது. என்னை கேட்டால் இந்த சீசனில் அதிகமாக ஹேட்ரட்டோ அதிகமாக வெறுப்பு யாருக்கு போயிருக்கு அப்படின்னா கண்டஸ்டன்ட் தாண்டி ஆங்கருக்கு தான். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு. அதை நான் ஒரு கேள்வியாகவே கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சேன். ஏன்னா இத்தனை சீசன் வந்து நிறைய பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கேப்பில் கூட நம்ம சரத்குமார் இடையில் திடீர்னு பண்ணியிருக்காரு, இல்லை எஸ்டிஆர் ஒரு சின்ன சீசனுக்கு வந்துட்டு போயிருந்தார். இப்போது கமல்ஹாசன் வந்து இல்லை நான் வந்து பண்ணுறதில்ல, பிக் பாஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விலகிட்டார். அது ஒரு தெளிவான முடிவு அப்படிங்கிற உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப் ஆண்டவர் ஐயா, உங்களுக்கு வந்து உண்மையிலே உங்களுக்கான ரெஸ்பெக்ட். சத்தியமாக அவர் பண்ணது உண்மையிலே ஒரு நல்ல டிசிஷன். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த சீசன் சொல்கிறாங்க அப்படின்னு இதை விஜய் சேதுபதி வந்து அவர் தலையில் எடுத்து போட்டுக்கிட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த ஒஸ்ட் சீசனுங்கிறத வந்துட்டு 100க்கு 200% அக்ரி. ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் பார்க்குற யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், ஒரு பெஸ்ட்டு சீசன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கவின் சாண்டி இந்த சீசன்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 8 சீசனில் இந்த இது வரைக்கும் நடந்திருக்க எல்லா சீசன்லையும் எது ஒஸ்ட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசன் தான் சொல்லுவாங்க. இன்னும் இது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் தொடர்ச்சியாக பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, எத்தனையோ பேர் இந்த சீசன் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி பார்க்கறத விட்டுட்டாங்க. ஆனால் இந்த சீசன் என்ன மாற்றிருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த சீசன்ல தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேர் என்னதான் அப்படி உள்ள நடக்குது, இவங்களெல்லாம் உள்ள கூப்பிட்டு இருக்கும்போது அப்போ என்னதான் உள்ள பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியா இல்லை வந்து அதை ரசிக்கிறதுக்காக பார்க்குறாங்களா இல்லை திட்டுறதுக்காக பார்க்குறாங்களான்னு தெரியல. ஆனால் பார்க்கணும்னு நினச்சி அந்த ஒரு பார்க்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து இது பண்ணியிருக்கு. இப்போ இது ஏன் விஜய் சேதுபதி வந்து அவர் தலையில் எடுத்து போட்டுக்கிறாரு அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் எப்படி சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு Tier 2 ஆக்டர்ஸில் வந்துட்டு விஜய் சேதுபதி படம்னா ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே அவரை பிடிக்கும், ஃபேன்ஸ்கிட்டையுமே நல்லா லவ்வோடு இருப்பார், எப்போ போய் யார் பார்க்கணும்னு நினச்சாலும் நல்லா பார்ப்பேன், இந்த மாதிரி ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இவர் அவெஞ்சர்ஸில் டப்பிங் பண்ணும்போது சில பேர் வந்து ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது இப்போ பிக் பாஸ் வந்ததுக்கு பின்னாடி எக்கச்சக்கமாக, ஏன்னா நீங்கள் அந்த ப்ரோமோவோட கமெண்ட்ஸ்லேயே இருக்கட்டும் இல்லை நீங்கள் நிறைய வீடியோஸில் கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி எவிக்ஷன் பண்ணுங்கன்னு போடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து விஜய் சேதுபதி மேலே எவ்வளவு வன்மோ இல்லை எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் அப்படிங்கும்போது, இவங்க பண்ணுற இந்த கோமாளித்தனத்தை டிவியில் உட்காந்து நார்மலாக பார்க்குற நமக்கு இவ்வளோ கோவம் வருதுன்னா, இவ்வளவு கோமாளிகளையும் வச்சு ஒரு ஆங்கராக அந்த இடத்துல விஜய் சேதுபதி இவ்வளோ பண்ணுறாரு அப்படிங்கும்போது இது அவராக இழுத்து போட்டது தான். எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த சீசன் அவரோட கடைசி சீசனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கெரியரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி வச்சுட்டு, ஏன்னா எந்த ஒரு டாப் ஆக்டருமே தனக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர எனக்கு ஹேட்டர்ஸ் நிறைய பேர் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் செயல்பட்டார்னு சொன்னால்
நெக்ஸ்ட் சீசன் அவர் ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு 50-50 சான்சஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து பயங்கர பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு இருந்த சீசனுக்கு இவங்க எடுத்து செலக்ட் பண்ணியிருக்க ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்து இன்னும் மோசமாக வேறு யாரையாவது எடுத்து உள்ளே போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இப்போயே எழும்புது. அதை தாண்டி இந்த உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. சண்டை போடுறாங்க, இல்லை பின்னாடி பேசிக்கிறாங்க, ரொம்ப வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை டபுள் மீனிங் வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் இருக்கும்போது இது எல்லாமே ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போது உண்மையிலேயே அந்த டெலிவிஷன் இது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால இது என்னன்னா, இந்த ஸ்கிரிப்டுங்கிறது வந்துட்டு இன்னைக்கு நிறையா மீம் பேஜஸ் நிறையா இதுலேயே கூட நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்காகவே நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இருங்க. அதாவது டே 28 கலை எவிக்ஷன் ஆகிட்டாரா, டே 35 ரம்யா, டே 42 கமருதீன், டே 49 திவ்யா, 56 அரோரா, 63 விக்ரம், 70 துஷார், 77 திவாகர், 84 பார்வதி, 91 பிரஜின் சந்திரா, 90 கனி அண்ட் வியானா, 100 கெமி வித் மணி பாக்ஸ், 106 சபரி, அமித், FJ, சுபிக்ஷா. இல்லை யார் பேர் வரலன்னு பார்த்துக்கோங்க. மேபி அவங்க வின்னர் ரன்னராக கூட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த விஷயம் வந்து பிரஜின் சந்திரா வந்து ஒயில்ட் கார்டு என்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சில மீம் பேஜஸில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த ஸ்கிரிப்டுன்ற ஒரு விஷயத்த வரும்போது அது வெளியே தெரிஞ்சாலும் சரி, வெளியே தெரியலனாலும் சரி, அது சேனலுக்கோ அந்த ஷோவுக்கோ எந்த ஒரு லாஸும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஷோ வந்து ஸ்கிரிப்டுன்னா அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு இன்னும் நிறைய பேர் பார்க்க தான் போகிறாங்க, இன்னும் நிறைய பேர் அதை பற்றி பேச தான் போகிறாங்க. ஸோ இது பிக் பாஸுக்கோ இல்லை அந்த டெலிவிஷனுக்கோ எந்த வகையிலையும் ஒரு லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். யாருக்கு லாஸ் தெரியுமா? அதை உட்காந்து வேலை மெனக்கிட்டு லைவாக இருக்கட்டும் சரி, ஷோவாக இருக்கட்டும் சரி, நெட்டு போட்டு டயத்தை செலவு பண்ணி பார்த்துட்ருக்கோம் பாருங்கள், ஆடியன்ஸான மக்கள், நமக்கு தான் அது மிகப்பெரிய லாஸ். ஏன்னா இப்போது இந்த ஆட்கள்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு வாரம் இருக்கும், 2 வாரம் இருக்கும். இந்த திவாகர்லாம் அதை தாண்டி தாண்ட மாட்டாருப்பா, வெளியே அமுச்சு விட்ருவாங்க. இல்லை வந்து ஏன்னா இது வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ஸ். இதில் ஒரு 2-3 பேர் அந்த மாதிரி ஓகே உண்மையிலே டேலண்ட்டோடு இருக்காங்க, அவங்கள தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் எனக்கும் ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ 4வது வாரம் வந்துச்சு, இன்னும் ஒரு 2 மாதங்கள் தான் இருக்க போகுது. அப்படி இருந்தாலும் இன்னும் இவங்கெல்லாம் வச்சு உள்ளே இருக்காங்க, இவங்கள வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ஒரு எடிட்லாம் கூட, ஹோல்சம் எடிட்லாம் கூட திவாகருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன நடக்குது? இந்த ஷோ வந்து கிரியேட் பண்ணியிருக்க இம்பேக்ட் வந்து எந்த மாதிரி? இப்போது விஜய் டெலிவிஷனுக்கு இதனால் கெட்ட பேரா, இல்லை வந்து இவங்க ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்கனால ஆடியன்ஸ் போக மாட்டாங்களா அப்படிங்கிற தாண்டி இது சொசைட்டியில் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் இதுக்கப்புறம் கிரியேட் பண்ணும், இல்லை இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்க்குற ஆடியன்ஸ் எந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கு இல்லையா? சரி, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பிக் பாஸ் ஒரு ஷோ நடந்து முடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சோசியலில் ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், சோசியல் வைஸாக. ஆனால் இந்த சீசன் நீங்கள் வந்து கவனிச்சிங்கன்னா மேக்ஸிமம் பிக் பாஸுங்கும் போது ஒரு டாஸ்க் ஓரியன்டாக போவாங்க. சில டாஸ்க் நடக்கும், சில பேர் ஜெயிப்பாங்க, சில பேர் டாஸ்க்கு பண்ணி முடிப்பாங்க, இந்த மாதிரி போய்ட்டுருக்கும். இந்த சீசனில் எனக்கு அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஓரியன்டாக இன்னும் போகிற மாதிரியே தெரியல. ஏன்னா கோமாளித்தனம் அதிகமாக இருக்குது, கிரிஞ்சித்தனம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வல்கரிசம், லவ் கண்டென்ட்டு, அது லவ்ன்றதுலேயே சேர்க்க முடியாது. இந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ திவாகரே நீங்கள் வந்து இவ்வளோ சொல்லும்போது, திவாகரே வந்து உள்ளே இருக்கவங்கள்ட்ட நீ வந்து என்னை நீ எப்படி பேசலாம், என்னை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு. ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு வந்த டீம் கிட்ட போயிட்டு என்னுடைய நடிப்பு திறமையை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. யாருக்கிட்ட? துருவிக்ரம் கிட்ட. அதெல்லாம் கொடுமைங்க. இதில் வந்துட்டு நகைச்சு என்னன்னா வந்து விஜய் சேதுபதினாவே திவாகரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, நீங்கள் ரீல்ஸ் பண்ணணுன்னு இருந்தால் நீங்கள் வெளியிலே பண்ணிட்டு இருந்துருக்கால, நீங்கள் உள்ளே வந்து எதுக்கு பண்ணுறீங்கன்ற மாதிரி. எங்கே கேமராவை போய் பார்த்தாலும் அப்படி நின்றாரு. இன்னைக்கு லைவ் பார்த்துட்டு இருக்கும்போது கூட ஒயில்டு கார்டில் வந்து என்ட்ரி கண்டஸ்டன்ஸ் வந்து இந்த மாதிரி திவாகர்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ரீக்ரியேஷன் தானே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் ரீக்ரியேஷன் பண்ணல, நான் ரீக்ரியேஷன் என் ஓன் ஸ்டைலில் பண்ணுறேன், இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். திவாகர் வந்து வேணும்னே தான் பண்ணுறாருன்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே பேசிட்டு இவங்களே தனியாக வந்து ஏன் அந்தாலும் வேணும்னே தான் பண்ணுறாரு, நீ உன்னை கவனிச்சியா, நம்ம பேசும்போது நம்மளை யாருமே வந்து தடுக்கலை, ஏன்னா அவங்கவுங்க எல்லாரும் சொல்லி இவன் இப்படி தாண்டான்னு சொல்லி விளையிட்டாங்க, நம்மளா போய் வாங்கி கட்டிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா ஒரு 40 செகண்டு திவாகர் பண்ணுற ரீலையே நம்மளால் பார்க்க முடியல, நாள் ஃபுல்லாக அந்த ஆள் பண்ணுறது எப்படி தான் பார்த்துட்டு கூட இருக்கானுங்களோ தெரில. ஆனால் அந்த வார்த்தையை வந்து எப்படி அவர் என்னை வந்து நீ பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டால், ஏதோ ஒரு தகுதி
அது தகுதியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு தகுதியை வச்சு தானே டெலிவிஷன் வந்து அவங்கள ஷோக்குள்ளே கூப்பிட்டுருக்காங்க. அப்போ உன்னையவே கூப்பிடும்போது நீ எப்படி மற்றவங்கள கேட்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்களிடத்துல நிறைய பேர்கிட்ட வருது. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் சொக்காவை கழட்டின்னு போயிட்டு ரீல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இப்போ நிறையா நானே பார்த்தேன். இப்போ விஜய் பார்வதியவே வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கட்டிக்கிட்டியான்லாம் இந்த மாதிரிலாம் கூட கேட்டிருக்காரு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் என்னடா நடக்குது உள்ள அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி தோண்டிகிட்டே இருக்குது. ஸோ இப்போ அடுத்த சீசன் பிக் பாஸுங்கிறதோ இல்லை இந்த சீசன் இதுக்கப்புறம் போக போகிற எபிசோடு, ஏன்னா வைல்ட் கார்டு போயிருக்காங்க, இவங்க 4 பேரை பார்க்கும்போது ஓகே கொஞ்சம் மெச்சூரான கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத வைங்களேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1 வாரத்தில் தெரிஞ்சிடும் உண்மையா இல்லை வந்து இவங்களும் அந்த மாதிரி தான் இருக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு அடுத்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து ஷோவே மாற்றிடுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உள்ள வந்தவங்களுக்கும் 20 நாள் வெளியிலேருந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டு வரவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அப்படி தான் நம்ம அர்ச்சனா வந்தாங்க, அந்த சீசன் அவங்க டைட்டிலும் அடித்தாங்க. இப்போ வந்துருக்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டுமே முதல் நாள் எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கினாங்க. சரி இந்த சீசனும் ஏதோ ஒரு மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே உள்டாவா அடுத்த நாள் பார்வதி போட்டு 4 பேரையும் கிளின்னு கிழிச்சிட்டு நீங்கள் என்னடா பஞ்சாயத்து பாயிண்ட் கட்டுன்ற மாதிரி 4 பேரையும் பார்வதி சிங்கிளாளர்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன தோணுதுன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வந்து பார்வதி மட்டும்தான் ஒரு அட்டென்ஷனா இல்லை அவங்களுடைய குரல் தான் வெளியே கேட்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு 4 பேரோட கண்டென்ட் மட்டும் தான் நமக்கு திரும்பி வருது. இதில் நீங்கள் வந்து பார்வதின்னு சொல்கிறத தாண்டி பச்சொந்தின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு மேபி. ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஆளாக இருக்கட்டும், இப்போ கமருதீன்கிட்டே நல்லா பேசுறது, கமருதீனை பற்றி பின்னாடி போய் தப்பாக பேசுறது, கன்னியாகாடு நல்லா பேசுறது, பின்னாடி அவங்கள போய் தப்பாக பேசுறது, இப்படி எல்லார்கிட்டையும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பேசி அவங்களுடைய கேரக்டர் இருக்குல்ல. இப்போ திவாகரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு கோமாளி தான்ப்பா, இவர் கிரிஞ்சு தான் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் பார்வதின்றது வெளியில் ஒரு ப்ரொஃபைல். ஆனால் இப்போ பிக் பாஸ்க்குள்ளே பார்க்கும்போது அப்படியே அந்த கேரக்டர் அசாசினேட் ஆகும்போது இப்போ இவங்க இப்படி தான் பண்ணுறாங்களா? இன்னொன்று பார்வதியே டைட்டில் அடித்தா இப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையுமே இது பண்ணுறது வந்து பார்வதி தான். ஆனால் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, இப்போ வந்து கமருதீனுக்கு வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவாக எல்லாமே இருக்கோ நெக்ஸ்ட் வீக்கே கமருதீனுக்கு வந்து பாசிட்டிவாக மாற சான்ஸ் இருக்குது. இதே விஜய் சேதுபதி வந்து கமருதீனை பாராட்டி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? எதனால அந்த கேரக்டர் இப்போது எல்லாருக்குமே தான் திவாகர் மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் பார்வதிக்கும் சரி இல்லை கமருதீனுக்குமே சரி மற்ற எல்லாருக்குமே வெளியே ஒரு ப்ரொஃபைலுங்கிறது ஒன்று இருக்குது. அதை அவங்க பண்ணுறது அந்த அளவு கான்ஷியஸாக இருக்காது. கேமராஸ் இருக்குது, இதை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம கேரக்டர் வந்து நம்மளே இந்த மாதிரி பண்ணிக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருக்காது. எதனால அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது எதனால பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா திவாகர் நமக்கு என்ன திவாகர் நேரில் பார்த்துருக்கேன், நம்ம சொல்கிறோம் அவர் வேணும்னே பண்ணுறாருன்ட்டு. இவங்க வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை வந்து நம்மளுடைய பேர் வெளியே தெரியணும்னு பண்ணுறாங்களா இல்லை வந்துட்டு உண்மையிலே அறியாமையில் பண்ணுறாங்களா இல்லை அந்த சிச்சுவேஷன் அவங்கள அப்படி? ஏன்னா மனித இயல்புங்கிறது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் அப்படி பண்ணுறாங்களா அப்படின்றது உண்மையிலேயே அது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போது இவ்வளோ நாள் கமருதீன் இப்போ வரைக்குமே கமருதீன் மேலே வந்து ஒரு பயங்கரமான ஹேட்ரெட்டுங்கிறது இருக்குது. எல்லா பக்கமே இருக்கட்டும், இல்லை அவர் பெண்கள்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் போய் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரி ஒரு சில குற்றச்சாட்டுலாம் இருக்கு இல்லையா? இப்போது பார்வதி அவரை பற்றி பின்னாடி பேசியிருக்காங்க அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஸோ நம்ம எவ்வளவு பண்ணாலும் சரி கடைசியில் நல்லவன் ஆயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ அந்த சாஃப்ட் கார்னர் வருதுன்றீங்க பார்த்தீங்களா? இதுவே ஆட்டோமேட்டிக்காக கமருதீனுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு உருவாக்கிடும். இப்போ இன்னைக்கு வந்து எப்படி எவ்வளவு ஹேட்ரட் கமருதீன் மேலே இருக்கோ அது அப்படியே கமருதீனுக்கு சப்போர்ட்டாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதையே வந்து நிறைய பேர் ஸ்கிரிப்ட்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நமக்கு என்னென்னா அந்த டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ வந்து ஹிட் ஆகணும், ஓடணும், எல்லாமே பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகளை தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணுவாங்க, வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிட முடியாது 100% ஸ்கிரிப்ட் தான் இல்லை ஸ்கிரிப்டே இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா இது வந்துட்டு அந்த ஷோவை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டயத்தை வேஸ்ட் பண்ணி டேட்டாவை வேஸ்ட் பண்ணி, இதெல்லாம் வந்து நம்மளுடைய தப்பு தான். கண்டிப்பாக செய்யுது. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. ஸோ பிக் பாஸ் கூடிய பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி வந்து இதுக்கப்புறமாவது இந்த ஷோ வந்து கொஞ்சம் மெச்சூராக போகுதா இல்லை மறுபடியும் இதே மாதிரி தான் இருக்கா இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பார்வதி டைட்டில் வின்னர் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த இன்டர்வியூ தந்ததுக்கு மிக்க நன்றி.